Hi everyone. இப்போ நம்ம பார்க்க போறது BenQ Projector EW600 unboxing பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, அன்பாக்சிங்ல நம்ம பார்க்கிறது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் VGA கேபிள் இருக்கு. அதோட நமக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்திருக்காங்க. தென் மேனுவல் புக் இருக்கு, பிளஸ் ரிமோட்டோட பேட்டரிஸும் இருக்கு. தென் முக்கியமானது பாத்தீங்கன்னா இது வந்து டாங்கிள், ஒய்ஃபை டாங்கிள். இது மூலியம் தான் இந்த ப்ரொஜெக்டரோட என்வரான்மெண்ட் எல்லாமே பக்காவா கிளியரா தெரியறதுக்கான ஆக்சஸ் இதுதான். ஓகே, இப்பதான் நம்ம முக்கியமானது நம்மளோட ப்ரொஜெக்டரோட ஃபுல் செட்டை எடுக்கிறோம். நல்ல பேக்கிங்ல இருக்கு. மேனுவல் கவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிஸ்டம் பார்க்க போறோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிஸ்டம்னா எல்இடியா எல்சிடியான்னு பார்க்கும்போது நம்மளது டிஎல்பி. இது டிஎல்பி பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொஜெக்டரை விட இது லைட் சோர்ஸ் ஆனது ஷார்ப்னஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். அது 3600 Lumens WXGA ப்ரொஜெக்டர். இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர்ல நம்ம நார்மல் மொபைல் யூசேஜ் மாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து என்ன கான்செப்ட்ல இருக்குன்னா 2GB RAM 16GB இன்டர்னல் மெமரியோட இதோட சோர்ஸ் இருக்கு. ஓகே, இதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:1 இந்த ரேஷியோல இருக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுங்கன்னா போர்ட். இதுல என்னென்ன போர்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா பிசி கனெக்டிங் ஒன்று இருக்கு, பிசி கனெக்டிங் இன்னு, பிசி கனெக்டிங் அவுட்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஆடியோ இன்புட் ஒன்று இருக்கு, ஆடியோ அவுட்புட் ஒன்று இருக்கு. நமக்கு HDMI வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. ஒன்று HDMI B இருக்கு, ஒன்று HDMI B இருக்கு. ஸோ HDMI B பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா இடத்துலையும் HDMI B யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ HDMI B ஆப்ஷன்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து USB ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா USB-ல வந்து டாங்கிள் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் இதுக்கான கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் பென்ட்ரைவ் கனெக்டிங்க்கு USB கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர்னால இது டாங்கிள் மூலமா தான் யூஸ் பண்ண முடியும். அந்த டாங்கிள் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஆண்ட்ராய்டு டாங்கிள். இந்த டாங்கிள் எதுக்காகனா நம்மளோட ஒய்ஃபை ரேஞ்சை கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரொஜெக்டர்ல கொடுக்கறதுக்காக மட்டும் தான் இது யூஸ் பண்றோம். இது கண்ட்ரோல் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம பட்டன் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு தேவையானது ரிமோட் ஆக்சஸும் நம்மள்கிட்ட இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் ரிமோட் ஆக்சஸ்லையும் ஃபோக்கஸ் அண்ட் ஜூமிங் பண்ண முடியும். இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் அண்ட் ஜூமிங் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்து முடிச்சோம். இது எங்கெங்கன்னா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ்க்காகவும் இது யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட லேம்போட இயர் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி உங்களுக்கு வருது. ஓகே, இது வரைக்கும் நம்ம ப்ரொஜெக்டர் எல்லா டீடைல்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.